இன்றைய நாள் கர்த்தருடைய வார்த்தை யோவான் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். நாம் இந்த வேதத்தில் பார்க்கக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு நாம் பார்த்தோம்னா, 47ஆம் வசனத்திலிருந்து 53ஆம் வசனம் வரையிலும் ஒரு மனுஷன் தன் குமாரன் பிழைத்திருக்க வேண்டும் என்று தேவனிடத்தில் போய் கேட்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இயேசு சொன்ன வார்த்தையில் அவன் அதை விசுவாசித்து அதை நம்பி அவன் புறப்பட்டு போனான். இன்னொரு வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவன் மகன் சுகமானான் என்று சொல்லி வேலைக்காரன் அவனிடத்தில் வந்து சொல்லுகிறதை அவன் கேட்கிறான். அவன் எந்த நேரம் சுகமானான் அவன் என்று சொல்லி அவனை கேட்கும் பொழுது அவன் சொன்ன நேரமும் இயேசு இந்த மனிதனோடு பேசின நேரமும் சரியான நேரமாக இருந்தது. அவன் சொல்லுகிறான், அந்த நேரம் இயேசு என்னோடு கூட பேசின நேரம் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அவன் இயேசுவை நம்புகிறவனாக இருக்கிறான், அவன் இயேசுவோடு பேசுகிறவனாக இருக்கிறான், அவன் இயேசுவை விசுவாசிக்கிறவனாக இருக்கிறான். இந்த காரியங்கள் அந்த மனுஷனுக்குள்ள இருந்ததுனால அவனுடைய மகன் பிழைக்கப்பட்டான். தேவ பிள்ளைகளே, இயேசுவை நாம விசுவாசித்தோம் என்றால், இயேசுவோடு கூட நாம தரித்திருப்போம் என்றால், இயேசுவோடு கூட நாம் உறவாடுகிறவர்களாக இருந்தால் நாமளும் பிழைத்திருப்போம், நம்ம பிள்ளைகளும் பிழைத்திருக்கும், நம் குடும்பமும் பிழைத்திருக்கும். அந்நேரமே அவன் குமாரன் பிழைத்தான் என்ற வார்த்தையின்படியும் உன் குமாரன் பிழைக்கிறான் என்ற வார்த்தையின்படியும் இந்த நாளிலும் ஆண்டவரிடத்தில் எதற்காக நீங்கள் பிழைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்களோ அந்த காரியங்களில் தேவன் உங்களை பிழைக்க செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை குடும்பத்தில் உங்களுடைய குமாரன் உங்களுடைய குமாரத்திகளுடைய எதிர்காலங்களை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். உங்கள் குடும்பத்தினுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். உங்கள் தேவைகளை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் பிழைத்திருப்பீங்க, நீங்கள் பிழைத்திருப்பீங்க, உன் குடும்பம் பிழைத்திருக்கும், உன் பிள்ளைகள் பிழைத்திருப்பார்கள், உன் சந்ததி பிழைத்திருப்பார்கள் என்று தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தையாயிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, அவன் அந்த வார்த்தை விசுவாசித்தான், அவன் குமாரன் பிழைக்கப்பட்டான். அந்த பிழைக்கப்பட்ட குமாரனுடைய நற்செய்தி கேட்ட அவர் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். உங்களுடைய பிழைப்பை பார்த்து, உங்களுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து உங்களை சார்ந்தவர்களும் தேவனை விசுவாசிப்பார்கள். கர்த்தரை தேடி வந்திருக்கிற நீங்க, கர்த்தரை நோக்கி பேசி கொண்டு இருக்கிற நீங்க, கர்த்தரிடத்தில் விசுவாசமா இருக்கிற உங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார். God bless you.